அனைவருக்கும் வணக்கம். இப்போ நவம்பர் 21 மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து தமிழ்நாடு, கோயம்புத்தூர் எல்லா இடமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு குடும்பப்பாங்கான படம். ஏன்னா மிடில் கிளாஸ் டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது, கமர்ஷியல் எலிமெண்ட் நிறையா இருக்குது. அதனால் இது குடும்பம் மட்டும் இல்லை, ஃபேமிலி மட்டும் இல்லை, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இது. அந்தளவு நல்லாயிருக்கும். மிடில் கிளாஸில் அன்றாடம் நடக்கிற விஷயத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு த்ரில்லிங் வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும், அதை கொஞ்ச நாள் கழித்து ரீகலெக்ட் பண்ணி பார்த்தா அந்த மூமெண்ட்டு வந்து எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றத அப்படியே திரைப்படமாக பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. தமிழ்நாடு ஃபுல்லாகவே கோயம்புத்தூர்லேயே 4-5 தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுவும் அதுதான். எங்களோட பெரிய அட்ரெஸ்ஸே அந்த மிடில் கிளாஸ் அப்படின்றது தான். அந்த மிடில் கிளாஸ்க்குள்ளே ஏற்படுற ஸ்ட்ரகிள்ஸ், சில எதிர்பார்ப்பு இருக்கும், அது அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கீழே இறக்கி விடும். அந்த ஏமாற்றம் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க சண்டைகள் பொருளாதாரத்தினால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே காட்டியிருக்காங்க. இது எல்லாத்த விட ஒரு வேளை ஃபேமிலி இப்படி தான் மிடில் கிளாஸில் வர ஸ்ட்ரகிள்ஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் திரைக்கதையை விறுவிறுப்பாக கொண்டு போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் இருக்குது. ஆமாம் 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 இல்லை, கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. இது நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறத காட்டும்போது அழுக இருக்கும், அது இருக்கும், ஒரு ப்ரீச்சியாக ஏதோ சொல்லுவாங்க, அது எதுவுமே அது இருக்குது. அதுக்கும் மேலே இவங்க தேடி போகிற ஒரு விஷயம் அப்படின்னு இருக்குது, அந்த ஓட்டம் இருக்குது. அது எதுவுமே அந்த நீங்கள் சொல்கிற ஜான்ராவில் போய் முடியாது. இது நான் தான் சொன்னேனே, நீங்கள் யோசிக்கிறதோட ஒரு படி முன்னாடி இருக்கும்னு. தமிழ் சினிமா சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்றத விட ஆடியன்ஸ் சேஞ்ச் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வருதுன்னு நான் சொல்வேன். இப்படி தான் இருக்கணும், லார்ஜர் தென் லைஃப் தான் இருக்கணும், பிரம்மாண்டமாக ஒரு பாட்டோட ஓப்பன் ஆகணும் அப்படிலாம் இல்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம காட்டும்போது அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும்.